ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்லோ கவர் 2 தான். செக்ஷன் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்து பில்லோ கவர் ஃபஸ்ட் மாடல், அதாவது த்ரெட்டு வச்சு நம்ம கட்டுற மாதிரி பார்த்துருந்தோம். அதை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா அது த்ரெட்டு வைக்கிறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். தச்சு அதை திருப்பி எடுக்கணும். இன்னொரு இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே தச்சு எடுக்கணும். அதை தெரியாமல் வெளியே தையல் தெரியாமல் பொறுமையாக உட்காந்து அடிக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நம்ம சிம்பிள் வேலை. டக்குன்னு நம்ம கட் பண்ணிட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பில்லோ கவரோட செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இது எப்படி எப்படின்னா, நம்ம வந்து கடைகளில் ரெடிமேடாக வாங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரி தலைவாணி உரம் வந்து இன்றைக்கி தைக்க போகிறோம். எப்படின்னா அதோட மெஷர்மெண்ட்டு தான் இந்த அளவு. அதாவது எப்படி இங்கே வந்து மேலே பேக் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேக்கு உயரம் அகலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவாணி வரைக்கும் 2 பீஸ் எடுப்போம். அதாவது போன கிளாஸில் வந்து பார்த்தோம் 2 பீஸ் எடுப்போம். ஸோ இந்த தலைவாணி வரைக்கும் வந்து நம்ம 3 பீஸ் எடுக்கணும். எதுனா பேக் சைடு ஒரு பீஸு, ஃப்ரண்ட் சைடு கீழ்ப்பக்கம் ஒரு பீஸு, மேலே வந்து ஜாயிண்ட் துணி ஒரு பீஸ், மொத்தம் 3 பீஸ் எடுப்போம். ஸோ இந்த பேக் சைடு வந்து உயரம் வந்து எவ்வளோன்னா, நம்ம வந்து மடிச்சடிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். மற்றபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்குறதில்ல. மடிச்சடிக்கிறதுக்கு மேலேயும் கீழேயும் சைடு எப்பயும் போல் நம்ம 1.25 இன்ச்சு எடுப்போம். எதுக்காக 1.25 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ரெடிமேட் வாங்கியிருப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கும்போது அதில் சைடில் பார்த்தா கொஞ்சம் திண்ணமாக தெரியும். கொஞ்சம் பீஸ் விட்டு டபுள் லைன் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் லைன் கொடுக்க மாட்டாங்க. கடைகளில் ரெடிமேடாக வாங்குறதுல டபுள் லைன் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சு டபுள் ஃபோல்டு பண்ணி அடிக்கணும் அப்படின்னும்போது நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு நம்மளுக்கு பெருசாக அடிக்கணும். அந்த பட்டி மாதிரி உள்ளது வந்து பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்க டிசைன் நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1.25 இன்ச்சு சொல்கிறேன். ஸோ எல்லாமே இந்த சைடில் எல்லாமே தலைவாணி வரைக்கும் சைடில் அடிக்கிற எல்லாமே 4 கார்னருமே 1.25 இன்ச்சு தான் நம்ம இந்த இதில் எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ பேக் சைடில் வந்து அந்த 1.25 இன்ச்சோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து மெயின் அளவு வந்து 28.5 இன்ச்சு. இதோட அளவு எப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேஷன் நான் காட்டுறேன். அப்புறம் வந்து அகலம், அதாவது உயரம் வந்து 28.5 இன்ச்சு, அகலம் வந்து 19 இன்ச்சு. ஓகேங்களா? அதேமாதிரி ஃப்ரெண்டுக்கும் நம்ம டபுள் பீஸ் சேர்ப்போமா. ஸோ ஃப்ரண்டில் வந்து கீழே உள்ள பீஸ்க்கு வந்து உயரம் வந்து 27.5 இன்ச்சு. அதேமாதிரி அகலம் வந்து சேம் 19 இன்ச்சு தான். அதாவது பேக் சைடு இருந்துச்சு தெரியுமா, அதே அளவு தான் ஃப்ரண்டும் வரும். அடுத்து ஜாயிண்ட் பீஸ்லேயும் அகலம் வந்து அதே 19 தான் இருக்கும். ஓகேங்களா? 3லேயுமே அகலம் வந்து 19 தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு ஜாயிண்ட் பீஸில் மட்டும் முன்னாடி உள்ள உயரம் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 7.25 தான் இருக்கணும். ஏன்னா மேலே நம்ம ஜாயிண்ட் பீஸ் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக சின்னது தான் 7.25 இன்ச்சு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அதில் பாதி உள்ளே போயிடும், பாதி வந்து மேலே அந்த நம்ம கார்னர் அடிப்போம் தெரியுமா, ஸோ 1.25 இன்ச்சு வச்சு அடிப்போமா, அதில் பாதி போயிடும். ஸோ 7.25 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ அது எப்படி இந்த அளவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்குற அளவும் சேர்த்து சைடு ஜாயின் பண்ணுறதுக்கெலாம் 1.25 இன்ச்சு சேர்த்துருக்கேன்னு சொன்னேன்னா, ஸோ அது எல்லாமே சேர்த்த அளவு தான் இது. இந்த அளவில் தான் நம்ம கட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைவாணி உரையோட ஹைட் வந்து 26 இன்ச்சு தான் இருக்கும். இப்போ நீங்கள் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாங்கன்னா 26 இன்ச்சு தான் மெயின் அளவு. ஓகேங்களா? அப்போ அந்த 26 இன்ச்சு ப்ளஸ் மேலே 1.25 இன்ச்சு, அதாவது இங்கே பார்த்தா தெரியும் 26 இன்ச் இருக்கா. ஸோ 26 இன்ச் வந்து டோட்டல் உயரம். இது வந்து டோட்டல் அகலம். அதாவது 26 இன்ச்சில் மேலே நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச், அதாவது பேக் சைடு. ஸோ 1.25 இன்ச்சு. அதே மாதிரி கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு டிசைன் வச்சு மடக்கி அடிப்போம்னு சொன்னேன்னா, ஸோ அதுக்கு 1.25 இன்ச்சு. ஓகேவா? அப்போ 26 + 1.25 + 1.25. இப்போ பாருங்கள், 26 + 1.25 1.25. ஓகேங்களா? மொத்தம் எவ்வளோன்னா 28. அந்த அளவு தான் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து வித்து, அகலம் வந்து நம்மளுக்கு வந்து 16.5 இன்ச்சு பார்த்தா தெரியும். 16.5 இன்ச்சு. ஸோ 16.5 இன்ச்சு. இது வந்து சைடு 1.25 இன்ச்சு, இது ரைட் சைடு 1.25 இன்ச்சு. இது எப்படின்னா, நம்ம வந்து அகலம் வந்து டோட்டல் அகலம் நம்ம சொல்லலை, உள்ள நம்ம ரெடி அளவு, அதாவது தச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற அளவு தான் 16.5. ஸோ 16.5 இன்ச்சு ப்ளஸ் இங்கிட்ட ஒரு 1.25 இன்ச்சு சைடு விடணும்னு சொன்னேன்னா, ஸோ இந்த 1.25 வந்து மடிச்சு அடிக்கிறதுக்கு, இங்கிட்டு 1.25 இருக்குது. ஸோ அதுவும் மடிச்சு அடிக்க. ஸோ 1.25 ப்ளஸ் 16.5 இன்ச்சு.
அளவு பாருங்கள். இது டோட்டல் பண்ணுனா 19 இன்ச்சு ஓகேங்களா. அகலம் வந்து நம்மளுக்கு எல்லா பீஸுக்குமே 3 ஜாயிண்ட்டுக்குமே வந்து 3 பீஸுக்குமே 19 தான் வரும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே 19. இப்போ ஃப்ரண்ட் அளக்கிற முறை அப்படின்னும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம மேலே ஒரு சின்ன பீஸு கீழே ஒரு பீஸ் கொடுப்போம். ஸோ கீழே உள்ள பீஸை ஃபஸ்ட்டு பார்த்துக்குருவோம். அந்த பீஸு எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு 25 தான் இருக்கணும். நம்ம வந்து ரெடி அளவு வந்து 25 தான். +1 + 1.25 எப்படி வந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இதுதான் ஃப்ரண்டோடதில் ஹைட் வந்து 25 ஓகேங்களா. இது கீழே மடிச்சடிக்கிறது வந்து 1.25 இன்ச்சு நம்ம எப்பயும் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுவே மேலே வந்து 1 இன்ச்சு நம்மளுக்கு போதும். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி அடிப்போம். எதுக்காக அப்படின்னா நான் அந்த தைக்கும்போது அந்த இதை காட்டுறேன். நம்ம மடக்கி அடிக்கும்போது இந்த பீஸ் அடியில் வரும், இந்த பீஸு அதுக்கு மேலே வரும், இது வந்து அதுக்கு மேலே வரும். அப்போ இந்த பீஸ் வந்து இங்கே மேலே வந்துடும், இந்த இடத்துல வரும். ஸோ இந்த நம்ம 2வது வெட்டுறோம் தெரியுமா ஃப்ரண்ட் பீஸு. ஸோ இந்த கட் பண்ணுற 2வது வெட்டுற பீஸ் வந்து இந்த ஜாயிண்ட் இருக்குது தெரியுமா, இங்கே தான் வரும். அப்போ இங்கேருந்து இப்படி வைக்கும்போது இங்கே பாதி அளவுக்கு தான் இந்த பீஸ் வரும். ஸோ இந்த 1 இன்ச்சு நம்ம தப்போம் தெரியுமா டபுள் ஃபோல்டு பண்ணி, இந்த இடம் வந்து இதில் வெளிப்பக்கமாக வரும் ஓகேங்களா. வெளிப்பக்கமாக வரும்போது நம்மளுக்கு இந்த 4 கார்னர் மட்டும்தான் 1.25 எடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் ஓகேங்களா, மடித்து அடிக்க போகிறோம். ஸோ 1 இன்ச்சு நம்மளுக்கு அந்த இடத்துல போதும் ஓகேங்களா. இது வந்து வெளிப்பக்கம் இங்கே சென்டரில் வர்றதுனால இது 1 இன்ச்சு போதும். 4 கார்னர் மட்டும்தான் நம்மளுக்கு 1.25 இன்ச்சு எடுக்கணும் ஓகேங்களா. இப்போ 1 இன்ச் போட்டாச்சா, இங்கே 1.25 இன்ச்சு, இப்போ இங்கே 25 இன்ச்சு. இப்போ அளவை பாருங்கள். ஃப்ரண்ட் அளவிடும் முறைன்னு சொல்லிட்டு போட்டதில் ஹைட் வந்து 25 இன்ச்சு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. +1 மேலே நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு +1.25 இன்ச்சு கீழே அடிக்கிறதுக்கு 1.25 இன்ச்சு. மொத்தம் 25, 26, 27, 27.25 ஓகேங்களா. டோட்டலு அந்த 27.25 தான் இங்கே இருக்குது ஓகேங்களா. இப்போ அதேமாதிரி வித்து 16 + 1.25 ஓகேங்களா. பார்த்தா தெரியும். வித்து வந்து 16 + இங்கிட்டு 1.25 இங்கிட்டு 1.25 ஓகேங்களா. அப்போ 1.25 1.25 + 16. இப்போ 16 + 1.25 1.25 ஈக்குவல் டு மொத்தம் டோட்டல் பண்ணால் 19. சேம் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் அதே 19 தான் வரும். ஏன்னா அகலம் நம்ம ஒரே அளவாக தான் வைப்போம், இல்லாட்டினா கரெக்டாக வராது. அடுத்து வந்து நம்ம இந்த தலவாணி உரையில் மேலே நம்ம ஜாயிண்ட் கொடுப்போம்னு சொன்னேன்னா அந்த இருக்கு பாருங்கள் அந்த பிக்சரு. ஸோ ஜாயிண்ட் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து 5 இன்ச்சு போதும். நம்ம எக்ஸ்ட்ரா விடுறதுனால தான் நம்மளுக்கு வந்து மேலே சொன்னது 7.25 வந்துச்சு. ஸோ நம்மளுக்கு 5 இன்ச்சுனா தான் ரெடி அளவு. இங்கே பார்த்தா தெரியும் 5 இன்ச்சா. ஸோ 5 இன்ச் வந்து முழு உயரம். அதில் மேலே நம்ம வந்து இந்த 1.25 வந்து இங்கே மேலே வந்துடும் ஓகேங்களா. நான் இங்கே 1 இன்ச் அடிக்க சொன்னேன்னா இங்கே இடையில வரும் அப்படின்னு. ஸோ இந்த மேலே உள்ளது வந்து இங்கே வந்து இந்த 1.25 ஜாயிண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு 1.25 வரும். அதேமாரி இந்த 1 இன்ச் வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகும் ஓகேங்களா. இது வந்து நடு சென்டரில் வரும்னு சொன்னேன்னா இந்த இடத்துல அதை ஒட்டியே தான் இந்த 1 இன்ச்சு வரும். நான் அது உங்களுக்கு தைக்கும்போது நல்லா கிளியராக சொல்லித்தரேன். இப்போ சொல்கிற அளவு மட்டும் கரெக்டாக வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 இன்ச்சு மேலே 1.25 இன்ச்சு விடணும், கீழே 1 இன்ச்சு விடணும். அப்போ 5 + 1.25 + 1 அப்படின்போது மொத்தம் நம்மளுக்கு டோட்டல் வந்து 7.25 வருது ஓகேங்களா. இப்போ வித்து அதாவது அகலம், இந்த அகலம் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் 19 தான் வரும், ஏன்னா குறைக்க மாட்டோம். ஸோ அகலம் வந்து 16 இன்ச்சு, இங்கிட்டு 1.25 இங்கிட்டு 1.25 வச்சு கணக்கு பண்ணும்போது 19 இன்ச்சு, அதே 19 இன்ச்சு தான். ஸோ இதுதான் நம்ம தலவாணி உரையோட மெஷர்மெண்ட் அளவு. இந்த அளவு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே வந்து நான் ப்ரீஃபாக கொடுத்துருக்கேன். எவ்வளோ நம்ம அளவு ஒரிஜினல் அளவு எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா விட போகிறோம், அதை மொத்தம் டோட்டல் அளவு எவ்வளவு, இந்த அளவு தான் நம்ம கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த பேசிக் மெத்தடை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டிச் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் இதை கரெக்டாக பார்த்து இந்த அளவுலேயே நீங்கள் கட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். நம்ம 4 கார்னர் அடிக்க போகிறோம், சென்டரில் இந்த 2 பீஸை ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது மேலேயும் கீழேயும் தான் ஜாயின் பண்ண போகிறோம், நம்ம இடையில ஜாயின் பண்ண போகிறதில்ல. அந்த இடையில டபுள் ஃபோல்டு பண்ணி அடிக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி 4 பக்கமும் அடிக்க தான் போகிறோம். அதுதான் சிம்பிள் வேலை தான். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.